வணக்க நண்பர்களே, வாங்கோ. என்னுடைய மகள் ஜப்பான் போயிருந்தவா, அங்கேருந்து சில சாமான்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறா. அதை உங்களுக்கு இப்போ வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்க. இது ஏதோ இனிப்பதுகள், இஞ்சாலையும் அப்படித்தான். பிஸ்கெட் போட சாக்லேட், இதில் பிஸ்கெட் ரெண்டு இருக்குது. இது வெண்டிக்காய் சிப்ஸ் போட, இது ஜெலி, இது கிக்காக் பிஸ்கெட்டு, மாம்பழ ஜெலி போல். இது இறைச்சியான் ஷேக் என்று சொல்லி வத்தல், இறைச்சி வத்தல்னு சொல்லலாம். சின்ன மிக்சர் பேக்கெட். நண்டான், பெரிய நண்டான் இது இந்தியாவில். இது மீன், நெத்தலி மீன். இது பிக்ஸ் போல் மூக்காதலுக்கு. இதுவும் மீன். இது ஜெலி. இது தம்பியர்காவை வாங்கி வந்துக்கா. 2 ஜெலி, 2 புத்தகம் போல் வாங்கி வச்சுது. இவ்வளோ தான் வாங்கி வந்த சாமான். இது பிக்ஸ். இது ஆனபடியாக வாசமாக இருக்குது. தடிமரம் முதல்ல எடுத்து பார்ப்போம். நல்ல வாசம் எதுவுமே அங்கே இல்லை இஞ்சி வேணுங்க. இப்படி வருது, அப்படி மூக்கு கிழக்கிறது வாசமாக இருக்குது. இதையும் கலட்டு ஒன்றுமாக்கும் என்ன இல்லையா? இல்லை இந்த இதில் ஓட்டை போட்டிருக்கு. இப்படி இழுக்க சரி வாசம். ஐயோ, கண்ணுக்கெல்லாம் எரியிற பொருளாக்கு இது. அப்படி புடைக்க அடுத்தது சொல்லுங்க. இது ஒரு மிக்சர், அதாவது உரைப்பில்லாத மிக்சர்னு சொல்லிட்டு அது இருக்கும். இதாக ஒரு மிக்சர். இந்த மிக்சரை நாங்கள் உடைச்சி கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருக்குது. கச்சானும் முறுக்கு இதுவும் போட்டிருக்கோம். கொஞ்சம் உரைப்பாக இருக்குது. உரைப்பு இல்லைன்னா நான் உரைப்பாக இருக்குது. கொஞ்சம் உரைப்பாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியை குடிப்போம். மிக்சர் உரைக்குது. கொஞ்சம் உரைப்பு இல்லைன்னு தான் சொன்னான் மகள், ஆனால் உரைக்குது. ஓகே, மிக்சர் உரைக்குது. அடுத்தது என்ன டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இறைச்சி சொஜ்ஜோக்கி வித் பிளாக் பேப்பர்ன்றாக்க. பிளாக் பேப்பர் போட்டு தான் இருக்கு, ஆனால் உரைக்குமான்னு நினைக்கிறேன். காட்டுறாரு. இங்கே வேறுங்க இப்படி இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். சொட்டு தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இதுவும் உரைக்குது. ஐயோ, ஸோ சரியான உரைப்பு தான். மகள் இல்லையான்ட்டுட்டா ஆனால் உரைக்குது. இதையும் சாப்பிடல. அது போ ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கல, நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நெத்தலி கருவாடு இதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அடுத்தது இதுவும் ஒரு மீன். என்ன மீன் தெரியல. கிரில் டெலிர் கோட் மார்க்கரெட் ஒன்று எழுதியிருக்கு பாருங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இந்த எப்படி மீனாக இருக்குது. ஸோ எனக்கு சாப்பிட மாட்டேன். சின்னனா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்படி ஒரு துண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். புளி உப்பெல்லாம் போட்டிருக்கேன். பரவாயில்ல. இது புளி உப்பு இதெல்லாம் போட்டபடியே இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. இது நண்டு இதான்னு சொல்லி இதை ஒரு டேஸ்ட் பண்ணி. ஜப்பான் நாட்டம் உடைச்சிட்டேன். எடுத்து பார்ப்போம் டேஸ்ட் பண்ணி. பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி நான் எடுத்து பாருங்க இப்படி இருக்குது. நல்லா இருக்குது. அது ஓகே.
இது இப்படியே சும்மா சாப்பிட்லாம். நான் சொன்ன போல் வெங்காயம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் சலாட்டுக்கு போல். இதுவும் நல்ல டேஸ்ட். இது பிடிச்சிருக்கு. இது மேங்கோ ஜெலி பாருங்க. சூப்பராக இருக்கும். உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு மீன் கிடக்கு, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து சிப்ஸ் போல் இருக்குது பாருங்க படத்துலேயும். இப்படி இருக்கு. நெத்தலியை அப்படி தோலை அப்படியே இப்போலாம் அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு இதண்ட போல் இருக்கிறது தான் இது. இதான் டேஸ்ட் பண்ணி ஆமாம், இது சிப்ஸ் தான். இது ஓகே. இல்லை சிப்ஸ் போல் சாப்பிட்லாம். இதுவும் இன்னொரு ஜெலி ரைஸ் முஸ்கா கும்மி என்று கிடக்கு. ரைஸ் முஸ்கா கும்மி அதை ஒருக்கா உடைச்சி பார்ப்போம். பாருங்க இப்படி இருக்கு. இதை உடைச்சி பார்ப்போம். பாருங்க ஜெலி போல். இனிப்பு மிருகு கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்குது. அடுத்தது வெண்டிக்காய் சிப்ஸ். கேட்டு ஒட்டி வைக்கிற வடியோ ஊற்றி பல இது இருக்குது. வெண்டிக்காய், கொய்யாக்காய் அப்படி இது பல மாதிரி இருக்குது. நடக்கல இது ஒரு மாதிரி கிடக்கு. இது வந்து கத்தரிக்காய் போல் உண்டு. இது இப்படி ஒன்று இடாக்கு பாருங்கள். முறுக்கு பாருங்க இப்படி ஒன்று இடாக்கு. இதுக்குள்ளே 1 2 3 4 5 வெண்டிக்காய் பாருங்க. இதிலே போட்டிருக்கோம் 5. இது 1 2 3 4 5 என்று பாருங்க. இது வெண்டிக்காய். இது என்ன பூசணிக்காயோ இது. இது இன்னொன்று பாருங்க. இது அடுத்ததோ இன்னொன்று தெரியல. இது அர்த்தம் 5 நல்ல டேஸ்ட். இது இந்த பிஸ்கெட் கிட்கேட். இது அங்கத்து மொழியில் எழுதிட்டு பாருங்க. சொக்கோலா மினி ஐஸ்கிரீம் ஃப்ளவர் 2 போட்டிருக்கு. அது இந்த மனம். இப்படி சின்ன மினி பேக்கெட்டில் இருக்குது. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிஸ்கெட் பின்னுக்கு சாக்லேட் பிஸ்கெட்டுங்க இப்படி இருக்கு. இந்த பெப்பர்மெண்ட் வாசம் அடிக்கிற போல இருக்குது. ஓகே, எனக்கு பெருசாக பிடிக்கல. பெப்பர்மெண்ட் அடிக்குது. இது பிஸ்கெட். இப்படி பிஸ்கெட் இருக்குது. பல விதமாக இருக்குது. இதே போல் இந்த 3 வித டிசைன்லேயும் இருக்குது இந்த பிஸ்கெட். சாப்பிடையில உங்களுக்கு காட்டியிருக்கேன். மின்ட் சோக்கோலா அது சாப்பிட போல். இதுவும் இப்படி இருக்கும். எனக்கு பாதாம் இதுவும் மெந்தும் போட்டிருக்கான்னு சொல்லியிருக்கு. இதுவும் ஒரு வித பிஸ்கெட்டாக பாருங்க இப்படி இருக்குது. இப்படி இருக்குது பாருங்க. கேக் போல் கொஞ்சம் கேக் போல் இருக்குது. சொப்டாக இருக்குது பாருங்க. நல்லா சொப்டாக உங்களுக்கு ஜாம் போல் சாக்லேட். சூப்பராக இருக்கும்.
நல்ல டேஸ்ட். ராசவள்ளிக்கிழங்குல செய்த பிஸ்கெட் இந்த பேக்கெட்டில் வந்திருக்கு. பாருங்க இப்படி இருக்குது ராசவள்ளிக்கிழங்கு போல். இங்கே பின்னுக்கு பிஸ்கெட்டு மேலே போட்டிருக்கும். இந்த வாசம் அடிக்குது, ராசவள்ளிக்கிழங்கு வாசம். சூப்பர். இது எல்லா ஃப்ளவரும் போட்டது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்கல, உண்மையிலே எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்த பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. உண்மையிலேயே இந்த மகளுக்கு மருமனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த இதில் தேங்க்யூ, வாங்கிட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.